தந்தை, மகன், தூய ஆவியானவர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். பிரியமான பிள்ளைகளை, வியாழக்கிழமை அற்புத குழந்தை இயேசுவினுடைய இரக்கம் மிகுந்த நாள். வியாழக்கிழமைனாலே குழந்தை இயேசு அல்லவா? குழந்தை இயேசுவின் இரக்கத்தால் இறை ஆற்றலை பெறுவோமாக. ஆண்டவருடைய குழந்தைகளை, நம்ம எல்லாருமே ஆண்டவருடைய குழந்தைகள் அல்லவா? நம் அனைவரும் இன்றைக்கு ஆசீர்வாதமாய் வாழ்வோமாக. இறைவார்த்தை தருகிறேன். திருப்பாடல் 34:18. உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார். உடைந்து போய் இருக்கிற இடத்துல ஆண்டவர் இருக்கிறார். அதான் குழந்தை இயேசுவினுடைய இரக்கம். என்ன இரக்கம்? யார் மேல இரக்கம் காட்டுவோம்? இருக்கவங்க மேல இரக்கம் காட்ட மாட்டோம்ல. அது பேர் இரக்கம் இல்லைல்ல. இருக்கிறவங்களுக்கே கொடுக்குறான் பாவன் அப்படின்னு சொல்லி கடந்து போவார்கள். யார் இரக்கம் நிறைந்தவர்கள் என்பார்கள்? யார் இல்லாதவருக்காக நிற்கிறாரோ, இல்லாதவருக்கு உதவி செய்கிறாரோ, அவர் தான் இரக்கமிக்கவராக பார்க்கப்படும் அல்லவா? பிரியமான அன்பு பிள்ளைகளே, உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகிறார். நீ கவலையில் இருக்கிற பொழுது உன்னோட ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் இருக்கிறார் என்பதை மறவாத. முன்னாடி இருக்கிற பிரச்சனைகளே பார்த்து கொண்டு இருக்காத. உனக்குள்ள இருக்கிற இறைவர் உன்னை மீட்பாருன்னு நம்பிக்கையோடு இருங்க. உனக்கு முன்னாடி இருக்கிற கவலைகளை பார்த்து கொண்டே இருக்காத. உனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் உன்னை குணமாக்குவார் என்று நம்பு. ஆண்டவர் அதிசயம் செய்வார். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை காட்டுவார். ஆண்டவர் பெயரில் அப்படி ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஆண்டவர் பெயர்களால் உங்க வீட்டிலே அதிசயம் நடக்கும். உங்க வாழ்க்கையிலே அதிசயம் நடக்கும். எனவே குழந்தை இயேசுடைய இரக்கத்தில் ஆசீர்வாதமாய் வாழ்வீர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவரை நம்பி நடைபயணம் வெற்றி பயணத்தை போடுவோம். ஆண்டவரை நம்பி வாழ்க்கையை பயணிப்போம். வாழ்க்கை என்ற பாதையில பயணிப்போம். ஆண்டவர் நம்பிக்கையில, அவர் மேல நம்பிக்கையில. என்னால முடியுமான்னு தெரியாது, ஆனால் எனக்குள்ள இருக்கிற இறைவனால் அது முடியும். எனவே என் நம்பிக்கையை அவர் மேல் வைத்து நான் நம்பிக்கையோடு போகிறேன். நான் நம்பிக்கையோடு இறைப்பணி செய்கிறேன். நான் நம்பிக்கையோடு நிற்கிறேன். நெல்லுங்கள் ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். நன்றி அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடப்படுவார்களாக. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. அப்பா நீங்க எங்களை தொடுங்க. ஆண்டவரை ஆராதிக்கிறோம். உங்கள் தேவைகளை எல்லாம் வைத்து, எந்த பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் உங்களை மீண்டு கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அவையெல்லாம் வைத்து ஆண்டவர் ஆராதிப்போம். ஆராதிக்கிறேன். பிள்ளைகள் என்னவெல்லாம் பிரச்சனைகள், துன்பங்கள், கவலைகள், வேதனைகள், வருத்தங்கள், ரணங்களில் இருக்கிறார்களோ ஒவ்வொன்றிற்காக துதிக்கிறேன். ஆராதனை செலுத்துகிறேன். நன்றி செலுத்துகிறேன். வழி நடத்துங்க அப்பா. ஆசீர்வதிங்க. பிரியமானவர்களே, நேற்றைய தினத்திலே 12 சீடர்கள் முழுமை என்பதை பார்த்தோம். அப்பொழுது 12 சீடர்களை ஆண்டவர் அனுப்புகிறார். அவர்களை இறைப்பணி செய்வதற்காக 12 சீடர்களை அனுப்புகிறார். அதுதான் இன்றைக்கு நற்செய்தி. மேத்திய நற்செய்தியோட தொடர்ச்சி. மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரத்தோடு நேற்றைய நற்செய்தி முடிஞ்சது. 10:6 முடிஞ்சது. இன்றைக்கு நற்செய்தி 10வது அதிகாரம் 7 - 15 வரை. நேற்றைக்கு 6ஓடு முடிந்தது. இன்றைக்கு 10வது அதிகாரம் 7 - 15 வரை சீடர்களை அனுப்புகிறார். எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை நான் சொல்கிறேன் பாருங்க. இன்னைக்கு இறைப்பணி செய்கிற பொழுது கடந்த 12 ஆண்டுகளாக குருவாக இருக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. ரொம்ப கஷ்டம் வருகிற நேரத்தில் என்னை தேர்ச்சி கொண்டு கான்ஃபிடென்ட்டோடு என்னை ஓட வைக்கிற வார்த்தை இயேசு சீடருக்கு சொன்ன வார்த்தை தான். நீங்கள் அது வீடு வீடாக போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ அந்த வார்த்தையை கவனிங்க. அந்த வீட்டுக்குள் செல்லும் பொழுது வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள். நீங்க நல்லது செஞ்சுக்கிட்டே இருங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்றார், உங்களுக்கு நீங்க என்ன செய்யணுமோ அந்த தேவையை, அந்த கடமையை நீங்கள் செய்து கொண்டே இருங்கள். அங்கு செல்கிற பொழுது வாழ்த்து கூறுங்கள். வீட்டார் தகுதி உள்ளவராயிருந்தால், நீங்க போய் நல்லது செய்யறீங்கன்றதுனால எல்லாரும் உங்களை ஏத்துப்பாங்கன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. தகுதி உள்ளவராக இருந்தால் தான் ஏற்றுப்பாங்க. அந்த நன்மையை காத்திருப்பவர்கள் தான் ஏற்றுப்பாங்க. தீமைக்காய் காத்திருப்பவர்கள் உங்கள் நன்மையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பாருங்க, வார்த்தை கேளுங்க. தகுதி உள்ளவராய் இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவர்கள் மேல் தங்கும். அவங்க தகுதியுடையவராக இருந்தால் தங்குங்க. நீங்க சொல்லிட்டீங்கன்றதால நடக்காது. அதுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள்கிட்ட தான் அவர் அனுப்புகிறார். ஆண்டவருக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் அதை பெறுவார்கள். இறை கிருபைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் அடைவார்கள். அப்படி இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில ஐயா நல்லது செய்யும்போது பிரச்சனை வருதுன்னு யோசிக்கிறல, அதுக்கு பதில் இங்க இருக்கு பாருங்க. அவர்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தால், அவங்க ஆண்டவருடைய பிள்ளைகளா இல்லை, அவங்க ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளாக இல்லை. உங்க ஆபீஸ்ல இருக்கலாம், உங்க வீட்டில் இருக்கலாம், அவங்க கூட இருக்கலாம். இது நீங்க புழங்குகிற இடங்களிலே இப்படி இருக்கலாம். அவர் தகுதியற்றவர்களாக இருந்தால் அது உங்களிடமே திரும்பி வந்துவிடும். அது உங்ககிட்ட வந்துடும்.
நீங்க நினைச்சது அங்க நடக்காது. நீங்க கடந்து போக கற்றுக்கொள்ளுங்க. அப்ப சொல்றார், தொடர்ந்து சொல்கிறார், ஒருவேளை உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருந்தால் நகரை விட்டு வெளியேறும் பொழுது உங்கள் காலில் படிந்துள்ள தூசியை உதறிவிட்டு போங்கள். அந்த நெகட்டிவிட்டிலாம் எடுத்துட்டு போகாதன்றார். நீ தள்ளிட்டு போ, நான் பார்த்துக்கிறேன். நீ நல்லது செய்ய போற, அதை ஏத்துக்கலையா, நீ செய்கிற நன்மையை உன்னுடைய செயல்பாடுகளை ஏற்றுக்கொள்ளையா, உன் காலில் படிந்துள்ள தூசியை தட்டிட்டு போன்றார். தட்டி விடுங்க, உங்க பிரச்சனைகளை அப்படி தட்டி விடுங்க, நான் பார்த்துக்கிறேன்றார். நீ பிரச்சனை பார்ப்பதற்காக உன்னை அந்த உலகத்துக்கு அனுப்பல, பிரச்சனைகளை சந்திப்பதற்காக உன்னை உலகத்துக்கு அனுப்பல, அன்பு செய்ய அனுப்பியிருக்க. அதுல பிரச்சனைகள் வரும், அதை என்கிட்ட கூட நான் பார்த்துக்கிறேன். நீ ஒப்பு கொடுத்துட்டு அடுத்த வேலையை போ. ஏற்றுக்கொள்ளாதவர் இருப்பார்கள், ஏன்னா ஆண்டவரை சாராதவர்கள் இங்க இருக்கிறார்கள். அநியாயங்கள் அக்கிரமங்கள் நடக்கிற உலகமாய் இது மாறி இருக்கிறது. தீமைகளும் கெட்டவர்கள் பின்னால் செல்லுகிற உலகமாய் இது மாறி போய் இருக்கிறது. விஞ்ஞானங்கள் நிறைந்தது உலகத்தில், தவறுகளும் நிறைந்த விஞ்ஞானமாய் இது மாறிக்கொண்டே இருப்பதால் இதெல்லாம் இருக்கும் தான். நான் பார்த்துக்கிறேன், நீ ஒப்பு கொடுத்துட்டு நீ அடுத்து தேடிப்போ. உனக்கு செய்யற, ஏற்கனவே சொன்ன பாருங்க சில நாட்கள் முன்பு, அறுவடையும் மிகுது, வேலையாட்களும் குறைவு, நீ நன்மை செய்து கொண்டே இரு, ஆசீர்வதிக்கிறேன் என்கிறார். தைரியமா ஓடணும் வாழ்க்கையில். ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்து அவர் என் கூட இருக்கிறார் என்று ஓடணும். நம்பிக்கை வைப்போம். நன்றி அப்பா, ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுங்க. உங்களை அர்ப்பணித்து ஜெபிங்க, தேவைகள் எல்லாம் ஜெபிங்க. நன்றி அப்பா, வழி நடத்துங்க அப்பா, ஆசீர்வதிங்க. நற்கருணை ஆண்டவர் கிருபையில அப்பா நாங்கள் வாழும்படியா, உமது பெயரால் வாழும்படியா ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்வார்களாக. அப்பா இயேசு சாமி, உங்களுடைய கிருபையில பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. அப்பா உங்கள் பெயரால் பிள்ளைகள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வார்களாக. தலைவணங்கி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடிய காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கோம். யாருக்கு தேவை நினைக்கிறீங்களோ அவங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நண்பர்களே, உங்கள் விண்ணப்பங்களை கமெண்ட்டில் அனுப்புங்க. உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். பைபிள் கமிஷன்லேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட விவிலிய அருள் பணிக்குழு நடத்துற 1 இயர் பைபிள் டிப்ளமோ கோர்ஸின் 2வது வகுப்பு ஜூலை 12ஆம் தேதி தொடங்க இருக்கு. தொடக்க நூல் புத்தகத்தை பத்தி எடுக்க போற இந்த வகுப்பு சாந்தோம் பாஸ்டல் சென்டர்ல காலை 9 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணிக்கு திருப்பலியோட நிறைவு பெறுகிறது. நீங்க முதல் வகுப்பை மிஸ் பண்ணிட்டீங்களா? அட பரவாயில்லங்க, உங்களுக்காகவே இன்னொரு சான்ஸ். இதுவரைக்கும் சேராதவங்க கூட ஜூலை 12ஆம் தேதி நடக்க இருக்கிற கிளாஸுக்கு வந்து 1 இயர் பைபிள் டிப்ளமோ கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த அரிய வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. விவிலியத்தை ஆழமா அறிந்து கொள்ள அனைவரும் வருக, இறை அருள் பெறுக. இயக்குனர் தந்தை ஃபாதர் பிரேம்ராஜ். நன்றி.